தூத்துக்குடி மாவட்டம் ஏரல் வாரச்சந்தை நிர்வாக காரணமாக செயல்படாது என பேரூராட்சி நிர்வாகம் அறிவித்திருந்த நிலையில் இதற்கு சிறுவைகுண்டம் சட்டமன்ற உறுப்பினர் சரவணன் தான் காரணம் என கூறி முன்னாள் அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் மற்றும் எஸ்பி சண்முகநாதன் உட்பட திமுக, அதிமுக, பாஜக, அமமுக என பல்வேறு கட்சியினர் இணைந்து பேரூராட்சி அலுவலகத்தில் முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்ட நிலையில் எம்எல்ஏ சரவணன் நடவடிக்கையின் பேரில் பலத்த போலீஸ் பாதுகாப்புடன் வாரச்சந்தை இன்று செயல்பட்டு வருகிறது. தூத்துக்குடி மாவட்டம் ஏரல் வாரச்சந்தையில் அதிக கட்டணம் வசூலிப்பதாக வியாபாரிகள் சிறுவைகுண்டம் சட்டமன்ற உறுப்பினர் சரவணனிடம் புகார் தெரிவித்திருந்த நிலையில் இது குறித்து எம்எல்ஏ பேரூராட்சி நிர்வாகத்திடம் விளக்கம் கேட்டதாக கூறப்படுகிறது. இதனைத் தொடர்ந்து பேரூராட்சி நிர்வாகம் வாரச்சந்தையை தற்காலிகமாக மூடப்படுகிறது என அறிவிப்பு வெளியிட்டிருந்த நிலையில் இன்று வாரச்சந்தை நாள் என்பதால் 50 ஆண்டுகளுக்கு மேலாக செயல்பட்டு வந்த வாரச்சந்தையை மூடியது கண்டனத்துக்குரியது என கூறி முன்னாள் அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன், அதிமுக முன்னாள் அமைச்சர் எஸ்பி சண்முகநாதன் உள்பட திமுக, அதிமுக, பாஜக, அமமுக உள்பட பல்வேறு கட்சியினர் ஒன்றிணைந்து பேரூராட்சி அலுவலகத்தில் முற்றுகையிட்டு திடீர் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. இதற்கிடையே சிறுவைகுண்டம் எம்எல்ஏ அன்னை வி.டி. சரவணன் நடவடிக்கையின் பேரில் பலத்த போலீஸ் பாதுகாப்புடன் வாரச்சந்தை இன்று தொடங்கி நடைபெற்று வருகிறது. இதனால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்பட்டது. விவரங்களுக்கு நன்றி முத்துவேல். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.